ஹாய் வியூவர்ஸ், நம்மளோட ஜாக் மிஷினில் எப்போ நம்ம வந்து பாபின் கேஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது, த்ரெட் வந்து ரொம்பவே ஈஸியாக எப்போ நம்ம வந்து போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பாபினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற கலரை வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே சுற்றுனதும், பாபின் ஃபுல்லாக த்ரெட்டு சுற்றுனதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நின்றும். அதுக்கப்புறம் மிஷின்லேயே லைட் சின்னதாக கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கட் பண்ணி நம்ம வந்து பாபினை வந்து தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம பாபின் கேஸில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். நான் ஓல்டாக இருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வந்து எடுத்ததை நம்ம அப்படியே உள்பக்கமாக வச்சுக்கலாம். நார்மல் நம்ம வந்து பாபின் போடுவோம்ல, நார்மல் பெடல் மிஷினுக்கு அதே மாதிரி தான் பாபினை வந்து உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வந்து நம்ம உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். இந்த பாபின் வந்து போடுறது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்து போட்டுக்கலாம். அதாவது ஜாக்குக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த்ரெட் வந்து நார்மலாக போடுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜாக்கில் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓல்டு த்ரெட்லேயே நான் நியூ த்ரெட்டை வந்து லைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நம்ம அப்படியே த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து நீடில் வரைக்கும் இழுக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாக் மிஷினில் நார்மலாக நம்ம த்ரெட் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நீடிலையுமே நம்ம வந்து த்ரெட்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக த்ரெட் வந்து ஜாக் மிஷினில் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாபின் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். த்ரெட் போடுறது மட்டும் நம்ம வந்து நார்மலாக போடுறது மிஷினில் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இதில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கனால இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.